Good morning, dear students. Today we are going to know the basic details of the tense. Tense, it denotes the time. வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது டென்ஸ். டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு காலம், சரியா? அதில் இருக்க அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, டென்ஸ். ஃபஸ்ட்டு டர்ன் டு பேஜ் நம்பர் 131. பேஜ் நம்பர் 131. டென்ஸ். டென்ஸ் அப்படின்னா நமக்கு பேசிக்காக 3 டென்ஸ் உண்டு. வாட் ஆர் தி? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். 3 tenses are the present tense, past tense and future tense. இந்த 3 தான் பேசிக். மற்ற எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி வர்றது. கீழே இருக்க பிங்க் கலர் டேபிளில் பாருங்கள், சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள். சிம்பிள் வச்சு ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இருக்க 3 டென்ஸையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், past perfect, future perfect. Present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. ஸோ காலங்களை வந்து இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். 3 பேசிக்காக இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் அப்படின்றது நிகழ்காலம், தமிழில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ரெசன்ட் அப்படிங்கிறது இப்போ நிகழ்காலத்தில் இருக்காது. பாஸ்ட் அப்படிங்கிறது கடந்த காலம் அல்லது இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடந்த காலம், ஏற்கனவே முடிந்து போனது. ஃப்யூச்சர் அப்படின்றது இன்னும் வருங்காலம். ஃப்யூச்சர் அப்படின்றது வருங்காலம். இந்த 3 பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா டென்ஸுமே வரும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஸ் அண்ட் சிக்னல் வேர்ட்ஸ், அதாவது க்ளூ வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸில் க்ளூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், நம்ம எங்கெல்லாம் அந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். சிக்னல் க்ளூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, செல்டம், நெவர், ஃபஸ்ட் அண்ட் தென். இது எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ். இதில் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்திங் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி. சம்திங் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி. சில விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு ரிப்பீட், மறுபடி நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹவு ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ். ஹவு ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ். எப்போல்லாம் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கிறதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி நடக்கிற செயல்களுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர். ஒரு செயல் மறுபடி தொடர்ந்து அடுத்த செயலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெசன்ட் டென்ஸ். திங்ஸ் இன் ஜெனரல், பொதுவான காரியங்களுக்காக ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். வித் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ், டு லவ், டு ஹேட், டு திங்க், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபியூச்சர் மீனிங், ஃபியூச்சர் எதிர்காலத்தும். ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம் அப்படிங்கிறது, ஆனால் அதில் பர்டிகுலராக இந்த டைமில் நடக்கும் டைம் டேபிள்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம், இதில் வரும். இது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். க்ளூ வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, செல்டம், நெவர், ஃபஸ்ட் அண்ட் தென். இது எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரிப்பீட்டடாக நடக்கிற ஆக்ஷன், அடிக்கடி நடைபெறது, ஒரு ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் ஆனது, தொடர்ந்து இது அடுத்ததை ஃபாலோ பண்ணி நடக்கிறது. திங்ஸ் இன் ஜெனரல், பொதுவான காரியங்கள், இது எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அல்லது ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட க்ளூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நவ், அட் த மொமெண்ட், லுக், லிசன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், நவ், அட் த மொமெண்ட், லுக், லிசன். Something is happening at the same time of speaking or around it. ஏதோ ஒரு காரியம் வந்து நடைபெறுகிறது. Something is happening at the same time of speaking. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு செயல் வந்து
நடைபெற்று கொண்டிருக்க ஆர் அரவுண்ட் இட் அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த டைமில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற டைமில் வந்து என்ன பண்ணுது, இது வந்து நடைபெறுகிறது, ஒரு செயல் வந்து நடைபெறுகிறது அப்படின்னா நமக்கு அதில் வந்து என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபியூச்சர் மீனிங் when you have already decided and arranged to do it, இதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இனிமேல் தான் நடக்க போகுது, ஆனால் ஏற்கனவே நம்ம அதுக்கு தேவையான அரேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஏ ஃபிக்ஸட் பிளான் ஆர் டேட், ஒரு டேட்டில் நம்ம பர்டிகுலராக இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம், அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த டைமை வந்து எதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் அப்படின்னாலே கடந்த காலம் அப்படின்னு பார்த்தோம். சிம்பிள் பாஸ்ட், இதுக்கு க்ளூ வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட், எகோ, இன் 1990 ஒரு பர்டிகுலர் இயர் முடிந்து போன ஒரு வருடம், எஸ்டர்டே நேற்று, ஒரு காலம் டைம் லிமிட். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஆக்ஷன் ஃபினிஷ்ட் இன் த பாஸ்ட், ஒரு செயல் வந்து ஏற்கனவே முடிந்து விட்டது. Mostly connected with an expression of time, no connection to the present. Mostly connected with an expression of time, ஒரு டைமோட எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்துகிறோம். இது எல்லாமே என்னது பாஸ்டில் வரும். அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் அப்படின்னாலே முடிந்து போனது, அதில் கண்டினியூஸ் தொடர்ச்சி, கண்டினியூஸ்னால் தொடர்ச்சி. அதுக்கு க்ளூ வேர்டு என்னது while. அண்ட் அது எப்போ நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா an action happened in the middle of another action. An action happened in the middle of another action. ஒரு செயல் நடைபெறும் போது அதற்கு இடையிலாக இன்னொரு செயல் நடைபெற்று அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். someone was doing something at a certain time in the past. You do not know whether it was finished or not. யாரோ ஒருத்தர் டூயிங் சம்திங், எஸ்டிஹெச் அப்படின்னா சம்திங், சரிங்களா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு செயலை ஏதோ ஒரு காலத்தில் பண்ணியிருக்காங்க, அதாவது கடந்த காலம் முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாது அந்த செயல் முடிந்துட்டா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்ம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். க்ளூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just, yet, never, ever, already, so, far, up to now, since, for, recently. க்ளூ வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. just, yet, never, ever, already, so far, up to now, since, for, recently. இது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். யூ சே, இது எப்போலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you say that something has happened or is finished in the past and it has a connection to the present. You say that something has happened or is finished in the past. ஏதோ ஒரு செயல் நடைபெற்றது அல்லது முடிந்தது எப்போ அப்படின்னா இந்த பாஸ்ட், and it has a connection to the present. அது வந்து கனெக்ஷன் எங்கே வரைக்கும் இருக்குது, ப்ரெசண்ட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன பண்ணுறோம் பார்ப்போம். அண்ட் action started in the past and continues up to the present. ஒரு ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுது, பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் அப் டு த ப்ரெசன்ட். எது வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுதுன்னா இப்போ வரைக்கும், யாருமே ஆரம்பித்த செயல் இப்போவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். க்ளூ வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட், yet, never, ever, already, so far, up to now, since, for, recently. இது எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு க்ளூ வேர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதோட க்ளூ வேர்ட்ஸ் பாருங்க. ஆல் டே, த ஹோல் டே, ஹவு லாங், சின்ஸ், ஃபார். க்ளூ வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் டே, த ஹோல் டே, ஹவு லாங், சின்ஸ், ஃபார். இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு க்ளூ வேர்ட். ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் ஹேஸ் ஜஸ்ட் ஸ்டாப். எந்த இடத்துலலாம் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்ஷன் பிகன் இன் த பாஸ்ட்
and has just stopped. ஏற்கனவே தொடர்ந்த செயல், கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட செயல் ஜஸ்ட் ஸ்டாப்ட், இப்போ தான் நின்று இருக்கு, இப்போ தான் முடிந்திருக்கு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். ஹவு லாங் த ஆக்ஷன் ஹேஸ் பின் ஹேப்பனிங், ஒரு ஆக்ஷன் வந்து எவ்வளோ நீளமாக, எவ்வளோ தூரத்துக்கு, எவ்வளோ காலமாக நடைபெறுகிறது, ஹேஸ் பின் ஹேப்பனிங் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எம்ஃபசிஸ் லென்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், அந்த ஒரு செயலோட டைம் பீரியட், லென்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், அந்த செயலோட டைம் பீரியடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி கடந்தது, சரி கடந்த காலம். ஹியர் பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஹேஸ், ஹவ், ஹேட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர், ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர், இது வந்து க்ளூ வேர்ட். ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர். Mostly when two actions in a story are related to each other, the action which had already happened is put into past perfect. Mostly when two actions in a story are related to each other, the action which had already happened is put into past perfect, the another action into simple past. ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள், ரெண்டு ஆக்ஷன் ஏற்கனவே நடைபெறுது, பாஸ்ட் அப்படின்னாலே கடந்தது, அதில் ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அட் ரிலேட்டட் டு ஈச் அதர் த ஆக்ஷன் விச் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன், அதில் ஏற்கனவே ஒரு செயல் வந்து முடிந்த செயலாக இருக்கும். ரெண்டு செயல் நடைபெற்றிருக்கு, ரெண்டுமே முடிந்த செயல் தான். அந்த முடிந்த செயலில் எது ஃபஸ்ட்டு நடந்தது அந்த செயலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன்றுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட். த பாஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கலாம், அதோட பாஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எவ்வளோ நாள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹவு லாங், சின்ஸ், ஃபார். க்ளூவர்ட்ஸ் வந்து ஹவு லாங், சின்ஸ், ஃபார். ஹவு லாங் சம்திங் ஹேட் பீன் ஹேப்பனிங் பிஃபோர் சம்திங் எல்ஸ் ஹேப்பன். How long something had been happening before something else happened. ஒரு செயல் நடைபெறுவதற்கு முன்பாக எவ்வளோ நேரத்துக்கு அந்த செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். How long something had been happening before something else happened. ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயல் எவ்வளோ தூரம் நடைபெற்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபியூச்சர், ஃபியூச்சர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், வில், செல் யூஸ் பண்ணுவோம். சரியா, ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர், யூ திங்க் தட் சம்திங் வில் ஹேப்பன், எதிர்காலத்தில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அதுக்கு நம்ம எதிர்காலம் எல்லாமே ஃபியூச்சர் அப்படின்னாலே எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய செயல்களை பற்றி பேசுகிறது தான் ஃபியூச்சர் டென்ஸ். யூ டிசைட் டு டூ சம்திங் ஸ்பான்டேனியஸ்லி அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், யூ ஹவன்ட் மேட் எ டிசிஷன் பிஃபோர். யூ டிசைட் டு டூ சம்திங் ஸ்பான்டேனியஸ்லி அட் த டைம் ஆஃப் ஸ்பீக், நம்ம பேசும்போது ஏதோ ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டிசிஷன் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸ் இன் டைப் ஒன் ஆஃப் த இஃப் கிளாஸ், இஃப் கிளாஸ் அப்படின்றது அது ஒரு தனிப்பாட்டாக வரும், அதில் வந்து மெயின் கிளாஸ் டைப் ஒன்னில் வந்து நமக்கு என்ன பண்ணோம், ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். when you have already decided to do something in the future, எதிர்காலத்தில் நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். வாட் டு யூ திங்க் வாட் வில் ஹேப்பன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நீ என்ன நினைக்க அதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோயிங் டு ஃபியூச்சர், ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ். An action will be in progress at a certain time in the future. This action has begun before the certain time. An action will be in progress at a certain time in the future. எதிர்காலத்தில் ஒரு சர்டன் டைமில் ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்கும். சரியா, அந்த ஆக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். சம்திங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் இட் நார்மலி ஹேப்பன்ஸ், ஏதோ ஒன்று நடைபெறுது, வழக்கமாக நடைபெறுது, ஏதோ ஒன்று நடைபெறுகிறது, அதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்.
something will already have happened before a certain time in the future. Future perfect வந்து something will already have happened before a certain time in the future. ஏற்கனவே ஒன்று நடைபெற்று ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு செயல் நடைபெற்றது அப்படிங்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து சம்திங் வில் ஆல்ரெடி ஹேவ் ஹேப்பன் பிஃபோர் எ சர்டன் டைம் இன் த ஃப்யூச்சர். லென்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், அந்த டைமோட ஆக்ஷன் டைம் வந்து எவ்வளோ பீரியட் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் புக்கில் கொடுத்துக்கிட்டது. சரியா, ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இது வந்து ஈஸியாக புரியக்கூடியது தான். உங்களுக்கு இதில் பெருசாக இருக்குது அப்படின்னு எதுவும் பயப்பட தேவையில்லை. சிம்பிளான விஷயம் தான். 3 டென்ஸ் வந்து நமக்கு பேசிக்காக சரியா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். மற்ற இருக்கிற எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி வர்றது. அதுக்கு தான் அந்த டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், past continuous, future continuous, present perfect, past perfect, future perfect, and present perfect continuous, past perfect continuous, future perfect continuous. இவ்வளோதான். சரியா, இதை கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட் டேபிள். இதை பார்த்திங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, மற்றபடி யூசேஜ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நிகழக்கூடிய காலம் அல்லது ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு நம்ம அது வந்து ஆஃபனாக நடைபெறுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிறது கடந்த காலம், ஏற்கனவே அந்த செயல் முடிந்து விட்டது. இந்த முடிந்த செயல், இப்போ நடக்கிற செயல், இனிமேல் நடக்கிற செயல், இந்த 3 தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். சரியா, அதில் இருக்கிறது தான் சின்ன சின்ன வேரியேஷன் தான் நமக்கு கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது. இந்த க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கணும், என்ன டென்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் பேசிக்கான டென்ஸ். சரியா, டென்ஸ் வந்து பேசிக்கான டென்ஸ் தான். இதில் வந்து 2 செயல்கள் நடைபெறும்போது நம்ம பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட்டோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோ நம்ம பெர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 டிபெண்ட் பண்ணி தான் மற்றதை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது. 3 காரணம். ஒன்று வந்து ஏற்கனவே முடிந்தது, பாஸ்ட் டென்ஸ், முடிந்த செயல் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகக்கூடிய. இந்த 3 தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிளாரிஃபை பண்ணி அதை கீழே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கண்டினியூஸாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், டிஃபிகல்ட் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.